இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக அகில உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் சுற்றுச்சூழல் கரிசனை துறையின் சார்பாக இன்றைக்கு பிள்ளையான்மலை குளத்தின் அருகே நின்று நாங்கள் இங்கே வருகின்ற மக்களுக்கு தண்ணீரை குறித்ததான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு கால சூழ்நிலை மாற்றம் இந்த உலகத்திலே அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, மார்ச் மாதத்தில் மழை பெய்வது என்பது ரொம்ப அரிதான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த கோடை ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்திலையும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இவை எல்லாவற்றிற்கும் கால சூழ்நிலை மாற்றத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் உணர்ந்து நம்ம திருந்தலை அப்படின்னா இதனுடைய விளைவு மிக மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு அதிகப்படியான நிலத்தடி நீரை எடுத்தபடியினால அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த உலகம் இன்னும் ஒரு 5 டிகிரி அதிகமாக சரிந்திருக்கிறது என்று சொல்லி 23.5 டிகிரி கோணத்தை சரிஞ்சிருந்தால் தான் 4 கால சீதோஷண நிலைகளை நம்ம பெற முடியும். ஆனால் இப்போ அதிகமாக சரிந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதனால தான் இந்த காலநிலை மாற்றங்கள் அதிகமாக ஏற்படுகிறது. அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இப்போது நம்ம உணர்ந்து நாம் நீரை அதிகமாக வீணாக்குவதை விட்டுவிட்டு நாம் மிகுந்த கரிசனையோடு கூட அதை பயன்படுத்தும் போது வருங்கால சந்ததிக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற தண்ணீரை நாம் அவர்களுடைய கரங்களிலே கொடுக்க முடியும். எனவே இன்றைக்கு நாம் ஒன்றுபட்டு மாற்றத்தை நம்மிலிருந்து கொண்டு வருவோம். ஒரு புதிய உலகத்தை படைக்க நாம் ஒன்றுபடுவோம். நிச்சயமாக இந்த உலகம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நன்றி.